இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீ என்னை பத்தி கவலைப்படாத. என்னை பாத்துக்கிறதுக்கும் எனக்கு ஒண்ணு உயிரியை கொடுக்கறதுக்கும் எங்க ஆள் இருக்காங்க. சிவா, அக்கா, இந்த ஏற்பாடு பண்ண சொன்னது அக்காதான். தேங்க்ஸ் அண்ணி. சரி ஐலி, இன்னைக்கு நீ உன் கையால உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். சிவா, ஐயர் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அக்கா, அவரு பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. இருங்க, நான் போன் பண்ணி பாக்குறேன். அதோ ஐயரே வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. இவங்க அம்மாவுக்கு தான் திதி கொடுக்கணும். நல்லபடியா பண்ணிடலாமா? பூஜைக்கான பொருள் எல்லாம் இருக்குல்ல? ஐயா, எல்லாமே ரெடியா இருக்கு. சரிம்மா, அப்ப நான் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். சரி. அம்மா, என்ன தெரிய நல்லா பிழிஞ்சு விட்டு ஏத்துங்க. அம்மா, காத்தடிக்குது, மறுபடியும் ஏத்துங்க. என்ன இப்படி காத்தடிக்குது? அக்கா, இருங்கக்கா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நடந்ததெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஏதோ சரியா படலை. நீங்க என்ன ஐயரே சொல்றீங்க? ஆமாம்மா, என்ன காரணம்னு தெரியல. ஏதோ ஒன்று இந்த பூஜையை தடுக்குது. ஐயரே,
என்னை மன்னிச்சிருங்கம்மா. இன்னைக்கு இந்த பூஜையை பண்ண முடியாது. என்ன அப்ப இதுக்கு என்னதான் பண்றது? எனக்கே இதுக்கு ஒன்றும் அர்த்தம் பிடிபடலம்மா. இதுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. நான் இன்னொரு தடவை அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேம்மா. இப்போ நான் போயிட்டு வர்றேம்மா. ஐலி அழாத. 20 வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மாவுக்கு முதல் முறையா திதி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுவும் நடக்காம போயிடுச்சு அண்ணி. அயலி, அதான் ஐயர் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. நாம அப்ப பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத. என் அம்மா அப்படி என்ன நீ பாவம் பண்ணாங்க? இறந்ததுக்கு அப்புறமும் ஏன் அவங்களுக்கு எப்படி நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது? ஐலி, இப்படி திதி கொடுக்க முடியாம போகுதுன்னா மேபி இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நல்ல ரீசன் இருக்கு கூட பாசிபிள் இருக்கு. இந்திரா, என்னாச்சு? ஏன் இதெல்லாம் இப்படி செதறி கிடக்கு? ஆமா, இது யாரோட போட்டோ? இதையே கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சிருக்கீங்க. ஏய், இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? உன்னை தாண்டி கேக்குற. இது எதுக்கு இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்க? ரித்திகா, இது யாரோட போட்டோ? இதோ இருக்காளே, இவ அம்மாக்காரி. இவங்க தான். இவங்க மூஞ்சி பாக்குறதே பாவனைதான். இத்தனை வருஷமா இவங்க போட்டோவை எங்க வீட்டுல மாட்டாமலே வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி நடு வீட்ல இவங்க போட்டோவை கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இவளுக்கு திமிரு வந்துருச்சு. இத பாருங்க, இன்னைக்கு ஐலி அம்மாவோட நினைவு நாள். அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சோம். யாரு வீட்டுக்குள்ள வந்து யாருக்கு திதி கொடுக்கறது? இது என்ன வீடு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? இவ்ளோ வருஷமா இவ அம்மாவுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா இப்படி ஒருத்தவங்க எங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறதே நாங்க அசிங்கமா பார்த்தோம்.